அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது முட்டை ரைஸ். வீட்டில் முட்டை ரைஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வெட்டி வைச்ச லீக்ஸை நாங்கள் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் தாச்சியில் விட்டு அவற்றை நீர் வற்றும் வரை வதங்க விடுவோம். பின்னர் ஸ்க்ரேப்பரில் துருவி வச்ச கேரட்டையும் அதனுடன் சேர்த்து நாங்கள் வதக்கி கொள்ளுவோம். கேரட்டும் லீக்ஸும் நன்றாக வதங்கி கொண்டு வருகின்ற போது நீர் சிறிதளவு வத்தும்போது நாங்கள் அதனுடன் மாசிச்சம்பல் தூள் சேர்த்து கொள்ளுவோம். மாசிச்சம்பலை சேர்த்து நன்றாக அவற்றை கிளறி கொள்ளுவோம். மாசிச்சம்பல் சேர்க்கின்ற போது எங்களுக்கு அதில் மேலதிக சுவையும் அதோடு உரைப்பும் கிடைக்கும். எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் சுக்கட்டிகளை சேர்த்து கொள்ளலாம். இதுவும் எங்களுக்கு மேலதிகமான சுவையை கொடுக்கக்கூடியது. நீங்களும் விரும்பினால் சுக்கட்டி சேர்த்து கொள்ளலாம். அதை சேர்க்காமலும் நாங்கள் செய்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் அதாவது லீக்ஸ், கேரட், சம்பல் தூள், சிறிதளவு உப்புத்தூள் எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் நன்றாக கிளறி அத்துடன் முட்டையையும் சேர்த்து நாங்கள் கிளறினாங்கள். முட்டை சேர்க்கும்போது அதை வீடியோ எடுக்க கிடைக்கல. நீங்கள் முட்டையும் சேர்த்து கொள்ள வேணும். பிறகு கீரிச்சம்பா அரிசி நாங்கள் சோறு சமைச்சு வச்சு நாங்கள் அதாவது அதுக்குள்ளே சிறிதளவு மஞ்சள் உப்புத்தூள் போட்டு நாங்கள் கீரிச்சம்பா அரிசி சமைச்சு வச்ச சோத்தை நாங்கள் கிளறி வச்ச கேரட் லீக்ஸ் இதுகளுக்குள்ளே நாங்கள் நன்றாக சேர்த்து அவற்றை கிளறி கொள்ளுவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும்.